அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு என்னுடைய பெங்களூர் பயணம் சம்பந்தப்பட்ட குரல் பதிவு. கலியுக பெருமான் கந்த கடவுள் கண் முன்னாடி நமக்கு எத்தனை அற்புதம் அதிசயம் நடத்துறாருன்னு சொல்லி உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அதே போல் என்னுடைய இந்த பெங்களூர் பயணமும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை முருகப்பெருமான் கொடுத்தாரு. திருப்புகழ் சார்ந்த என்னோட முருகர் ஆராய்ச்சியில் இதுக்கு முன்னாடி வைரவேல் கோயில் போயிருக்கும்போது ஒரு திருப்புகழ் புக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு பழைய புக்கு. அதே போல் நான் ஒரு மாதமாக எந்த விஷயத்தை தேடினோ அந்த சம்மந்தப்பட்டவரை என்னை தேடி கேரளாவிலேருந்து ஒரு ஆள் அனுப்பி அவர் கைப்பட எழுதின ஒரு லெட்டர் கொடுத்து என்னை அவங்க பெங்களூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பார்த்தது இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. இப்படி ஒரு அதிசயம். நம்ம எதை தேடுறோமோ இறைவன் அதை நம்மளுக்கு காட்டுறாரு. இயற்கையும் அதை காட்டுன்றது உண்மையிலே முருகப்பெருமான் செயல் தான் சொல்லணும். ஏன்னா என்னோட முருகர் ஆராய்ச்சியில் அந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி நான் பெங்களூர் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட இது சம்மந்தமாக 2 பேரை அனுப்பி இந்த விஷயத்தை தேடிட்டு வாங்கன்னேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட அவங்க குடும்பத்திலேருந்து இருக்கிறவங்களே என்னை தேடி பார்த்தது ஒரு பெரிய ஆச்சரியம். அதே போல் திவ்யம் ஹோட்டல்னு சொல்லி நான் சாப்பிட்றப்போ ஒரு முருகர் குடும்பம் சந்தித்தது யதார்த்தமாக அவங்களுக்கு நான் இங்கே வருவேன்னு தான் தெரியாது. அந்த அம்மா அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அதிசயம். இந்த பையனோட கல்யாணத்துக்கு நான் வரணுன்றது முருகன் நினச்சிருக்காரு. நான் அதே மாதிரி அவங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லி ஒரு விஷயம் செய்தது. அதே போல் சுயம்பு மகா காளியம்மன் கோவிலுக்கு தாலிதானம் சம்மந்தப்பட்ட ஒரு கருவியாக நம்மளை செயல்பட வச்சது. அதே மாதிரி போன வருஷம் சிவசுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு நான் வந்தப்போ ஒரு முருக பக்தி ஒரு சகோதரி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு அடியாவது உங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அவங்க அப்போ நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி நான் சொன்னதை விட அவங்க பக்திக்கு கிடைச்ச ஒரு விஷயம்தான். திரும்ப இந்த வருஷம் பார்க்குறப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, 25 வயசு வரைக்கும் நான் என்னை காப்பாற்றி எப்படியாவது வச்சிங்கன்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. நான் உங்களை பார்க்குறப்போ 25 வயசு, அந்த முடிவில் இருந்தேன். இப்போ 26 வயசில் உங்கள் வாழ்க்கையே மாறி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. இப்படி பல அதிசயம் கண் கூட பார்த்தேன். அதே மாதிரி அங்கே ஒரு சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கேன். வரும் விரைவில் பெங்களூரில் நடந்த அந்த அற்புதம் அதிசயத்தை பற்றி தனியாகவே நான் ஒரு காணொலி பதிவு செய்கிறேன். பெங்களூர் பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது. மலேசியா முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் ஒரு பெரிய தடங்கள் கூட இருக்குது. அது பாமன் சுவாமி ஐயா மூலயமா ஒரு அற்புதம் நடக்க போகுது. அவரால் இதான் இந்த விஷயம் நடக்க போகுதுன்றது நான் விரைவில் அதை பற்றி பதிவு செய்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக பாமன் சாமி கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக எல்லா இடத்துலையும் இருக்கார். அதுவும் இந்த மலேசியா நிகழ்ச்சிக்கு அவர் எந்த வகையில் உதவி பண்ணார், எப்படி நடக்க போகுன்றது எல்லா அற்புதம் அதிசயம் நான் விரைவில் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. இந்த குரல் பதிவு மூலயமா நான் சொல்கிறது எந்த சூழ்நிலையும் உங்கள் பக்தியை சந்தேகத்துக்குறையில வச்சிடாதீங்க. எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களை காப்பாற்ற ஒரு கை வரும். அந்த கை கண்டிப்பாக முருகர் கை. அது மனித ரூபத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். இதான் உண்மை. இந்த நேரத்தில் செவ்வாய் ஓரில் இந்த குரல் பதிவு செய்கிறேன். எவ்வளோ துவண்டு போன சூழ்நிலை இருந்தாலும் விடிஞ்சா நம்ம வாழ்க்கை எப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கணும் கூட தைரியமாக இருங்க. கண்டிப்பாக விடிகிற போது நல்லபடியாக நடக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.